அரவணைக்கும் தேவனாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தர் அருளிய தூதோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். இன்றும் கூட நாம் ஒரு வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் என்று தானியேல் 2:21 நாம் வாசிக்கலாம். ஆம், என் அன்பிற்குரியவர்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிற ஒன்று எப்பொழுது மாறும், எப்பொழுது மாறுவார்கள், இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா என்று ஒரு மாற்றத்திற்காய் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று காலையில் கர்த்தர் சொல்லுகிறார், மாறாதவரால் எல்லாம் மாறும். அவர் மாற்றுவார். காலங்களையும் சமயங்களையும் மாற்ற வல்லமை உள்ளவர். நம்முடைய உபத்திரவ காலத்தையும் அவர் மாற்றுவார். கண்ணீரான காலங்களையும் வெறுமையான நாட்களையும் தனிமையான காலங்களையும் அவரே மாற்றுவார். அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் என்று சங்கீதம் 114:8 நாம் வாசிக்கிறோம். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மாறாதவர். அவர் மாறாதவர். அவரை ஒருவராலும் மாற்றவே முடியாது. ஆகவேதான் அவரால் மாற்ற முடியாதது ஒன்றுமே இல்லை. நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களையும் அவர் மாற்றுவார். எப்படிப்பட்ட காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை தனிமையாகவே பல வருடங்கள் கழிந்து விட்டதா? அல்லது கண்ணீரிலே நம்முடைய காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதா? அல்லது வறுமையும் தரித்திரமும் போராட்டமும் கடனும் நெருக்கடியும் இப்படியே நம்முடைய காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறதா? அவர் மாற்றுவார். எல்லா காலங்களையும் எல்லா சமயங்களையும் தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அழுவதற்கு ஒரு காலம் உண்டு என்று சொன்னவர் நிச்சயமாய் இதனை களிப்பாய் மாற்றுவார். தேவனால் மாற்ற முடியாதது அல்லது மாற்ற முடியாத நபர்கள் உண்டோ? கட்டாயம் அவர் மாற்றுவார். உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். ஒரு மாற்றம் நிச்சயம் ஏற்படும். அவர் அதை ஏற்படுத்துவார். உங்கள் கண்களினால் நீங்கள் அதை காண்பீர்கள். மாறாத தேவனால் எனக்கு ஒரு மாற்றம் வரும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் ஜெப வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்து விடாதீர்கள். ஐயோ, எவ்வளவு ஜெபித்தும் ஒரு மாற்றம் இல்லையே, ஆகவே நான் ஜெபிப்பதை விட்டுவிட்டேன் என்று நிறுத்தி விடாதீர்கள். உங்கள் ஜெபங்களிலே தேவன் கட்டாயம் பதிலளிக்கிற ஜெபமும் உண்டு என்பதை மறந்து போகாதீர்கள். ராஜாக்களையே தொல்லி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், அசைக்க முடியாதவர்களே அல்ல, தலைமுறை தலைமுறையா தங்கள் குடும்பமே ராஜாக்களாய் இருந்தவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். வஸ்தியை தள்ளி எஸ்தரை கொண்டு வந்து வைத்தவர் அவரல்லவா? கர்த்தருடைய ஆலயங்களுக்கும் கர்த்தருடைய மனுஷர்களுக்கும் விரோதமாக என்ற சவுலை பவுலாய் மாற்றினவர் அல்லவா? கட்டாயம் மாற்றுவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் மாறாதவர், மாற்றங்களை கொண்டு வருகிறவர். இன்று காலை வேளையில் கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொருவருக்கான ஜெபிக்கும். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வராதா? என் குடும்பத்திற்குள்ளே ஒரு மாற்றம் வரவே வராதா? சமாதானமே ஏற்படாதா? ஒரு மன நிம்மதியே கிடைக்காதா? இந்த மனுஷன் ஜீவிய காலம் முழுக்க இப்படியே தான் இருப்பாரா? ஆண்டவர் பதிலளிக்க மாட்டாரா என்று கண்ணீரோடு கூட என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்க நீர் மாற்றங்களை கொண்டு வரும், சந்தோஷத்தை தாரும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி அப்பா, கோடா கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.